ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் டேஸ்டான பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் 350 கிராம் அளவுக்கு முள் இல்லாத சிக்கன் எடுத்திருக்கிறேன். இதை மஞ்சள் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி க்யூப் சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா சேர்த்துக்கோங்க. பாதி தேசிக்கடை சாறு, இதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி சிக்கனை நல்லா மெரினேட் பண்ணிக்கோங்க. உப்பு உரப்பெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூடவோ குறையவோ சேர்த்துக்குறையிலும். இந்த மாதிரி அளவில் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம். இது குறைஞ்சது ஒரு 30 நிமிஷத்துக்காவது அப்படியே வச்சுருங்க. நல்லா அப்போ தான் அந்த உப்பு புளி எல்லாம் அதில் சேர்ந்து மெரினேட் ஆகும். இருக்கட்டும். ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் மெரினேட் பண்ணி வச்சுருந்தோம்னா சிக்கன் அதை ஒவ்வொரு பீசஸாக சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பட்டர்லேயே சிக்கன் நல்லாவே பொரிய வேணும். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்குறையிலும், ஆனால் பட்டர் சேர்க்க கொள்ளத்தான் அந்த நல்ல க்ரீமியான டேஸ்ட்டோடு இருக்கும். அதனால் பட்டரே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லாவே வேக வச்சு இதை அப்படி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஒரு 3/4 அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா நாங்கள் மறுவலும் கிரேவியில் சேர்த்தும் வேக வைப்போம் தானே, அதனால் ஒரு 3/4 அளவுக்கு வெந்த பிறகு வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இதே பட்டரில் நான் அடுத்திருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிற போகிறேன். எல்லா சிக்கனையுமே பொரிச்சதுக்கு பிறகு நான் இப்போ இதிலே இன்னும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் 4-5 பல்லு வெள்ளைப்பூடும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்து கூட வதக்கிக்கிறோம். மேலும் இஞ்சி வெள்ளைப்பூடோட பச்சை வாசம் போனதுக்கு பிறகு இல்லைன்னா 3 பெரிய பழுத்த தக்காளியை வெட்டி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே தக்காளி தான், அதனால் நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. மசாலா நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கிறேன். உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருந்தேன். இப்போ நாங்கள் இதை நல்லாவே வதக்கினதுக்கு பிறகு இல்லை 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லாவே வேக வச்சுக்கிற வேணும். அப்போ தான் எங்களுக்கு அரைக்க போக்கொள்ள அது ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. இதிலேயே ஒரு 10 போல் கஜுவும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட நல்ல க்ரீமியாக இருக்கும். மசாலாலாம் இந்த மாதிரி அளவில் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு பிறகு இதை நாங்கள் அரைச்சிக்கிற வேணும். நல்லா ஆறினதுக்கு பிறகு ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் மறுவரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகினதுக்கு பிறகு ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பே லீஃப் இருந்தால் அது கூட ஒன்று சேர்த்துக்கிறோம். மேலும் இப்போ இல்லை நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிறோம்னா மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்ததுக்கு பிறகு நான் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு சேர்த்துருக்கிறேன். மிச்சம் சேர்த்துற வேணாம். இதையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு எதுவும் போதாத மாதிரி இருந்தால் உப்பு சேர்த்து குறையிலும். அதே மாதிரி தான் உரப்பு எதுவும் போதாட்டி மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிறோம்னா சிக்கன் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அந்த அதில் இருக்கிற பட்டரையும் கூட சேர்த்துக்கோங்க. அதில் தான் எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். ஒரிஜினல் ரெசிப்பியில் வெந்தயத்தோட அந்த காஞ்ச இலைகள் இருக்குதானே அது சேர்த்துக்குருவாங்க. அது தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு மூடியால் மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்ருங்க. அப்போ தான் அந்த சிக்கனோட இந்த கிரேவி எல்லாமே சேர்ந்து வரும். 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரிஜினல் ரெசிப்பியில் லாஸ்ட்டாக குக்கிங் க்ரீம் சேர்த்துக்குருவாங்க. ஆனால் எங்களுக்கு அது அவ்வளோ லேசியில் கிடைக்காதுன்னா அதனால் நான் ஒரு 10 போல் கஜுவை ஒரு அரை வர்க்கு மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்து அதை நல்லாவே அரைச்சி பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதோட டேஸ்ட்டுமே நல்ல க்ரீமியாக நல்லா தான் இருந்துச்சு. பட்டர் சிக்கன் நான் ரொட்டி, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தோடையுமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.